அனைவருக்கும் வணக்கம். 26/11/2025 குமார சஷ்டி. குறிப்பாக குமார சஷ்டி அப்படின்னாலே குழந்தை இல்லாதவங்க இந்த குமார சஷ்டி காலத்தில் விரதம் இருந்தால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கைங்க. அதுபடி தான் நடந்துகிட்டும் இருக்குது. அப்படிப்பட்ட கந்த சஷ்டிக்கு இணையான முருகனுக்குரிய மிக முக்கியமான விரதமாக இந்த குமார சஷ்டி விரதம் கொண்டாடப்படுகிறதுங்க. ஆனி மாதம் மற்றும் கார்த்திகை மாதத்தில் வர்ற வளர்பிறையில் வரும் சஷ்டி விரதத்தை தான் நம்ம குமார சஷ்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த குமார சஷ்டி காலத்தில் காலையிலும் மாலையிலும் முருகப்பெருமானை வணங்கி கந்த சஷ்டி கவசம் படிப்பது அத்தனை நன்மைகளையும் தருமாங்க. இந்த குமார சஷ்டி அப்படின்னு சொல்லப்படுற அந்த காலத்தில் முருகப்பெருமானை, அதாவது கார்த்திகை மாதத்தில் வர்ற சஷ்டி தான் அந்த குமார சஷ்டி. அந்த காலத்தில் நம்ம முருகப்பெருமானை வழிபட்டால் நவக்கிரகங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடையுமாங்க. இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் சஷ்டியை சுப்பிரமணிய சஷ்டி அப்படின்னும் ஆனந்த சுப்பிரமணிய பூஜை அப்படின்னு சொல்லப்படுது. சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு இந்திரனின் கோரிக்கையை ஏற்று முருகப்பெருமான் என்ன செஞ்சிருக்காரு, அவரோட மகளான தெய்வானையை திருமணம் செய்ய சம்மதிச்சிருக்கார். உடனே பிரம்மா, விஷ்ணு, சிவன், தேவர்கள் எல்லாரும் ஒன்றா கூடி பல்வேறு புனித நதிகளிலிருந்து தண்ணீரை எடுத்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சுருக்காங்க. அப்போது முருகப்பெருமானின் திருமணியில் பட்ட அந்த புனித நீர் ஆறாக ஓடிச்சாங்க. இதுதான் குமாரதாரா நதி அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சான். அதே போல் அசுரவதம் முடிந்த பின்னர் இரத்தக்கரை படிந்த வேலை முருகப்பெருமான் இந்த நதியில் தான் கழுவுனாராம். இப்படிப்பட்ட இந்த முருகப்பெருமான்கிட்ட குழந்தை வரம் மட்டும் இல்லாமல் நம்ம அத்தனை வேண்டுதல்களையும் வைக்கும் பொழுது அடுத்த கார்த்திகை முடியறதுக்குள்ள நம்மளை வேண்டுதலை கண்டிப்பாக முருகப்பெருமான் நிறைவேற்றி வைப்பார். குமார சஷ்டி காலத்தில் முருகப்பெருமான்கிட்ட நீங்கள் வேண்டுதலை வைக்கும் பொழுது ஒரு 11 ரூபாய் காயினையும் ஒரு மஞ்சள் துணியில், வெள்ளை துணியை மஞ்சளில் நினச்சி இந்த 11 ரூபாய் காயினையும் இதில் வச்சு ஒரு முடிச்சா போட்டு முருகப்பெருமானோட பாதத்தில் வச்சு உங்கள் வேண்டுதலை வைங்க. உங்கள் வேண்டுதல் முடிஞ்சோடனே இந்த 11 ரூபாய் காயினை அந்த முடிச்சோடு எடுத்துகிட்டு போய் முருகப்பெருமான் ஆலயத்தில் உள்ள உண்டியலில் சேர்த்துருங்க. நீங்கள் சொல்ல வேண்டிய முருகனோட மந்திரம்: ஏறுமயிலேறி விளையாடு முகம் ஒன்றே, ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே, கூறுமடியார்கள் தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்று உருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. இந்த பாடலை 6 முறை படிச்சிடுங்க. முருகப்பெருமான்கிட்ட உங்கள் கோரிக்கைகளை முருகா அப்படின்னு நீங்கள் மனம் முருகி கேட்கும் பொழுது உங்கள் கோரிக்கைகளை அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பாருங்க. கண்டிப்பாக இந்த குமார சஷ்டி காலத்தில் வேண்டுற அத்தனை நல்ல காரியங்களும், நியாயமான கோரிக்கைகளையும் நம்ம முருகப்பெருமான்கிட்ட வைக்கும் பொழுது கண்டிப்பாக அதை உடனே தீர்த்து வைப்பாருங்க. அதுவும் இந்த குமார சஷ்டி காலத்தில் குழந்தை பேருக்காக நம்ம வேண்டும் பொழுது அதை உடனே தீர்த்து வைப்பார். அடுத்த கார்த்திகையிலையும் ஆணிலையும் இந்த குமார சஷ்டி வருது. இப்போ ஆணி முடிஞ்சிச்சு, இப்போ இந்த கார்த்திகையில் வந்திருக்கு. அடுத்த கார்த்திகை வரத்துக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை இந்த முருகப்பெருமான் கொடுப்பார். குழந்தை பேருக்காக மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன வேண்டுதலோ, ஒரு நல்ல வேண்டுதலாக எனக்கு வீடு வேணும் அப்படிங்கிறவங்களும் சரி, எந்த கோரிக்கையாலும் சரி, அவர்கிட்ட ஒரு நியாயமான கோரிக்கைகளை நீங்கள் வைங்க. அதை முருகப்பெருமான் கூடிய விரைவில் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். மீண்டும் மீண்டும் நம்ம ஒரு கோரிக்கை வைக்கும் பொழுது, ஒரு நல்ல காரியத்தை செய்யும் பொழுது அது நல்லதாகவே முடியும். அதனால் இந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ, ஒரு நாளைக்கு நீங்கள் 6 முறை சொல்லுங்கள். அதோடு நீங்கள் எத்தனை முறை சொல்ல முடியுதோ அத்தனை முறை சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல சொல்ல அந்த முருகப்பெருமானோட அருள் உங்களுக்கு கூடிகிட்டே போகுங்க. அனுதினமும் முருகப்பெருமானை நினச்சிக்கிட்டு இருக்கவங்கள அவர் ஒரு பொழுதும் கைவிடுவதில்லையாம். கண்டிப்பாக நம்மளோட வேண்டுதல் நிறைவேறும், முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் அந்த வேண்டுதலை முருகப்பெருமான்கிட்ட வைங்க. நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு கோரிக்கையும் நல்ல கோரிக்கையாக தான் இருக்கணும், நியாயமானதாக இருக்கணும். அது உங்களை பற்றினது, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் சார்ந்ததாக இருக்கணும். உங்கள் வேண்டுதலை கண்டிப்பாக முருகப்பெருமான் ஏற்றுக்கொள்வார். அதே மாதிரி கெட்ட நோக்கத்தோடு நம்ம ஒரு
வேண்டுதல அவர்கிட்ட வைக்கக்கூடாது. "ஏத்தட்டுக்காரங்க வீணா போயிடணும், அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க அப்படி இருக்காங்க" அப்படிங்கிற எண்ணத்தோடயே இருக்கக்கூடாது. அவங்கள போல நம்மவும் நல்லா இருக்கணுமேன்னு நினைக்கணுமே தவிர, அவங்க வீணா போயிடணும் அப்படிங்கிற எந்த கோரிக்கையும் நம்ம அவர்கிட்ட எந்த கெட்ட நோக்கத்தோடயும் நம்ம அந்த பூஜைய செய்யக்கூடாது. அதுக்கான அந்த பாடலையும் நம்ம பாடக்கூடாது. எப்பவுமே நம்ம வந்து ஒரு நல்லத நினைக்கும் பொழுது, மீண்டும் மீண்டும் அந்த நல்லதையே நினைக்கும் பொழுது, அது நல்லதாகவே நடக்கும். முருகப்பெருமான்ட்ட உங்க கோரிக்கை வைங்க. கண்டிப்பா அடுத்த கார்த்திகை முடியறதுக்குள்ள 100% அவர் நிறைவேற்றி குடுப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா, சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.